ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரம் 11. இயேசு கிறிஸ்து மரித்துப்போன லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இந்த சம்பவம் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற 3 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே செய்த ஊழியங்கள் மாத்திரமே பிரதானமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் இயேசு கிறிஸ்து எருசலேமில் செய்த ஊழியம் அதிகமாக காணப்படவில்லை. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக எருசலேமுக்கு வந்த சம்பவத்தில் இருந்தே மற்ற 3 சுவிசேஷங்களிலும் எருசலேமை பற்றி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவானோ இயேசு கிறிஸ்து எருசலேமில் செய்த ஊழியத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சம்பவங்களை இந்த சுவிசேஷத்தில் பிரதானமாக விவரித்து எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பிய சம்பவம் மிகவும் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் உண்டு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுகிற வல்லமையினால் 3ஆம் நாளில் மறுபடியும் உயிரோடு எழும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழச் செய்கிற வல்லமையை நிரூபிப்பதற்காக லாசரு உயிரோடு எழும்பிய சம்பவம் இந்த சுவிசேஷத்தில் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்னும் செய்தியை இயேசுவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். லாசரு மரித்து போன பின்பு இயேசு கிறிஸ்து லாசருவின் உறவினர்களை பார்க்க வருகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பிய அற்புத சம்பவம், மரித்து போன லாசரு மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்ட அற்புதத்தினால் ஜனங்களுடைய உள்ளத்தில் உண்டான விளைவு.